ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியிருக்காரு. அதுல இருந்து நாம ஒரு பக்தரோட அனுபவமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில திருமதி தாராபாய் சதாசிவ் தார்கடோட அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை இப்ப நாம கேட்கலாம். தாராபாய் அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரீ சாய்பாபாவோட அந்த சக்தி, அந்த தெய்வீக தன்மை அவரை பார்த்தாலே நம்மளால உணரக்கூடியதா தான் இருக்கும். அப்படி ஒரு தெய்வீக தன்மை எப்பவுமே அவர்கிட்ட இருந்து மிளிர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாபாவோட அன்பு, அருள் எல்லாருக்குமே சமமா தான் இருக்கும் எப்பவுமே. அவர் யாருக்கு ஒரு பார்ஷியலாவே இருந்ததில்ல. அது அரசனா இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் சமமா தான் பாபாவோட அன்பும் அருளும் இருந்திருக்கு. அவங்க ஒரு பெரிய போஸ்ட்ல கூட இருக்கலாம். அவங்க ரொம்ப செல்வந்தர்களா இருக்கலாம். அதுக்காக பாபா அவங்க கிட்ட ரொம்ப பணிவாவோ, இல்ல அவங்களுக்கு ஏதோ ஃபேவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியோ பாபாவோட பிஹேவியர் இருக்காது. அதே மாதிரி ஒரு ரொம்ப எளிமையான ஒரு பாமரன் அவர்கிட்ட வந்தாலும் அவனை தன்னோட அடிமையா வச்சுக்கணும் அப்படிங்கிற மனோபாவமும் அவர்கிட்ட இருக்காது. எல்லாரையுமே சமமா தான் பாபா ட்ரீட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், ரெவென்யூ கலெக்டரா இருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கலாம், மாமலத்தாரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். எல்லாருக்குமே பாபாவோட அருளும் அன்பும் ஆசிர்வாதங்களும் சமமா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பாபாவோட சக்திய ஷிரடியில அவரோட சாநித்தியத்துல இருந்தாதான் நாம உணர முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நாம எத்தனை மைலுக்கு அப்பால இருந்தாலும் அவரோட அருள் நமக்கு எப்பவுமே இருக்கும். அதாவது ஐரோப்பால 1914ஆம் ஆண்டு போர் நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்துல அவரோட பக்தர்கள் சில பேர் அங்க ஆபத்தான சூழ்நிலையில இருந்த போது கூட பாபாவோட உதவி அவங்களுக்கும் போய் சென்றடைந்தது. அந்த மாதிரி அவரோட சக்தி எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாபா கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு யாரோட ரெக்கமெண்டேஷனோ இல்ல ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டரோ யாரோட எந்த ஒரு இதுவுமே நமக்கு உதவியுமே தேவையில்லை. பாபா எப்பவுமே சொல்லியிருக்காரு, என்னுடைய தர்பார் எல்லாருக்குமே திறந்திருக்கு, எந்த நேரமும் திறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் பாபா தன்னோட ஸ்தூல ரூபத்துல இருக்கும்போது இயங்கிட்டு இருந்தாரு. எப்ப வேணா நாம அவரை போய் சந்திக்கலாம். அவர்கிட்ட நம்மளோட குறைகளை சொல்லி அவர்கிட்ட இருந்து அதுக்கு ஒரு நிவாரணத்தை நாம பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி பாபாவோட வள்ளல் தன்மைய பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, பாபா ஒரு பெரிய கொடை வள்ளல். அவர் எதுவுமே தனக்காக வச்சுக்கல. அவருக்குன்னு ஒரு சொத்து இல்ல, அதை பாதுகாக்கணுங்கிற பயம் அவருக்கு இருந்ததில்ல. இல்ல அவர் எந்த மடத்தையும் ஸ்தாபனம் பண்ணல. ஏன்னா அந்த மடத்தை எப்படி நிர்வாகம் பண்றது, அந்த நிர்வாகத்துக்கு நமக்கு பிறரோட உதவி தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதை பத்தியுமே யோசிக்க வேண்டியதில்லை, எதையுமே கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதுவுமே அவர் தனக்காக வச்சுக்கவே இல்லை. ஒரு தட்சணையா இருந்தா கூட அவர் வாங்குற தட்சணை எல்லாத்தையுமே ரொம்ப உடனே அவர் அதை விநியோகம் பண்ணிடுவாரு. ஒரு உணவு பொருளா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, அவருக்கு எது அர்ப்பணம் பண்ணாலும் அது எல்லாமே உடனே விநியோகிக்கப்படும். இன்னும் சொல்ல போனா பாபாவோட சமாதி அப்போ பாபாவோட பாக்கெட்ல இருந்த தட்சண பணம் அவரோட மகா சமாதியோட அந்த சடங்குகளை செய்யறதுக்கு சரியா இருந்துதான். அந்த மாதிரி அதுக்கு மிஞ்சி வேற எந்த பணமும் அவர் வச்சுக்கவே இல்லை. எப்பவுமே எல்லாமே மத்தவங்களுக்காக தான் பாபா செஞ்சுட்டு இருந்தாரு. பாபாவோட மகா சமாதியில இருந்து ஒரு 9 வருடங்கள் முன்னாடி நம்ம போய் பார்த்தோம்னாக்கா, அப்பெல்லாம் தினசரியே பாபா படே பாபாவுக்கும் தாத்தியா கோத்தே பாட்டீல் அவர்களுக்கும் 110 ரூபாய் வரைக்குமே விநியோகம் பண்ணியிருக்காரு. அவருக்கு தட்சணையில இருந்தே.
அந்த அளவுக்கு பாபாவுக்கு வந்து தட்சிணை வந்தாலும் அதை எதையுமே அவர் தனக்காக வச்சுக்காதனால அவர் யாரை பார்த்தும் வந்து பயப்பட வேண்டியதில்லை, எதையும் பதுக்கி வைக்க வேண்டியதில்லை. ஐயோ இவங்களுக்கு நம்மளை பத்தி ஏதாவது தெரிஞ்சிடுச்சுன்னா அவமானம் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க வேண்டியதில்லை. எல்லாமே திறந்த வெளியில ஓப்பன் தர்பார்ல தான் வந்து அவரோட எல்லா செய்கைகளுமே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாபாவோட இந்த கொடைவள்ளல் தன்மையை பத்தி அவங்க வந்து இன்னும் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, சில பேர் வந்து பாபா 300 ரூபாய் தட்சிணை எல்லாம் கூட தனக்கு வந்த பணத்துல இருந்து தாத்தியாக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. நாம வந்து எதையுமே வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்லலாம். பாபாவுக்கு வந்து இப்படியெல்லாம் நம்ம சொன்னாதான் பாபாவை வந்து ரொம்ப பெருமையா எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்லாம் நம்ம வந்து பொய்யான கூற்று எதையுமே வந்து இங்க வைக்கக்கூடாது, எதையுமே மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. பாபாவோட அந்த தெய்வீக தன்மையை பத்தி சொல்லணும்னா, பாபாவை பார்த்த உடனே அவர் வந்து ஒரு புனிதர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவரோட தூய்மையான உள்ளத்தை வந்து எல்லாராலையுமே உணர முடியும். அவரோட சக்தியை உணர முடியும். அவர் வந்து தனக்காக எதையுமே வந்து வச்சுக்காதவரு. ஒரு சாப்பாடு விஷயமா இருந்தா கூட அவர் வந்து நான் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு ஆசைகளுமே அவருக்குன்னு எந்த ஒரு அற்ப சுகத்துக்காகவுமே அவர் எப்பவுமே ஏங்கினதில்லை. அந்த மாதிரி அவர் ஏங்கினதை யாருமே பார்த்ததில்ல. அவ்வளோ ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட பாபா வந்து இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. அதனால நம்ம பாபா என்ன செஞ்சாரோ அந்த உண்மையை வந்து எல்லார்கிட்டயும் பகிர்ந்து கொண்டாலே போறோம். எதையுமே வந்து மிகைப்படுத்தி சொல்லிதான் அவருக்கு புகழ் வரணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறாங்க. பாபா வந்து இந்த தெய்வீக தன்மையை பத்தி சொல்லும்பொழுது அவர்கிட்ட வர பக்தர்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆன்மீக முன்னேற்றத்துக்காக அவர் ஒரே மாதிரியான பெனிஃபிட்ஸை தான் கொடுத்தாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. யாருக்கு எது உகந்ததோ அதை தான் பாபா செய்வாரு. பாபாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து காலையில எழுந்தாருன்னா அந்த துணி முன்னாடி அவர் அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பாராம். அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு தன்னோட கைகளையும் விரல்களையும் இப்படியும் அப்படியும் அசைச்சுக்கிட்டே ஹக் ஹக் அப்படின்னு சொல்லுவாராம். ஹக் அப்படின்னா கடவுள் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் வந்து எது செய்யறாரோ அதை நித்திய நியமத்தோட செய்வாராம். அதே மாதிரி பிக்ஷையை எடுத்துக்கிட்டோம்னா பாபா வந்து தினசரி பிக்ஷை எடுத்துதான் தன்னோட உணவை வந்து உண்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எவ்வளவுதான் அவருக்கு உடம்பு முடியாம இருந்தா கூட அந்த பிக்ஷை எடுக்கிறதுக்கு அவர் எப்படியாவது எழுந்து மற்றவங்களோட உதவியோடையாவது போயிட்டு அந்த பிக்ஷையை எடுத்துட்டு வருவாராம். அதுவும் எல்லார் வீட்லயும் பிக்ஷை எடுக்க மாட்டாரு. குறிப்பிட்ட சில வீடுகள்ல மட்டும்தான் பிக்ஷை எடுத்தாரு. அதுவும் குறிப்பிட்ட அளவு உணவை மட்டும்தான் பிக்ஷை எடுப்பாரு. அந்த உணவுல இருந்து ஒரு சிறிய பகுதியை மட்டும்தான் அவர் சாப்பிடுவாரு. மற்றது எல்லாத்தையுமே வந்து அவர் விநியோகம் பண்ணிடுவாரு. இதெல்லாம் வந்து நித்திய நியமா அவர் செய்யற காரியங்கள். இதே மாதிரி பாபா வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே இப்ப வந்து ஒரு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வேற ஒரு மார்க்கத்தை ஒருத்தர் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து அந்த ஆன்மீக மார்க்கத்துல அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகமோ ஒரு பிரச்சனையோ வந்ததுன்னா அவங்க வந்து உடனே ஷிரடிக்கு வந்து அந்த சந்தேகத்தை வந்து நிவர்த்தி பண்ணியிருக்காங்க பாபா கிட்ட. ஒருத்தர் வந்து அந்த மாதிரிதான் பிராணாயாமம் யோகா அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவரோட உடம்புல இருக்க அந்த சிஸ்டம் வந்து ஏதோ அதனால வந்து பாதிப்படைஞ்சு அவரு வந்து மோஷன் பாஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து பிளட்டும் போகுமா. ஸோ அவர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஷிரடிக்கு வராரு. ஷிரடிக்கு வந்து பாபாவோட கொஞ்ச நாள் இருந்ததுக்கு அப்புறம் அவரோட உடல் வந்து சரியான நிலைக்கு வந்துதான் அவர் வந்து எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் ஷிரடியை விட்டு போறாரு. பாபா வந்து யாருக்குமே மந்திர உபதேசம் பண்ணியோ இல்ல பிராணாயாமா பண்ணு இல்ல வந்து யோகா பண்ணு இல்ல குண்டலினிய பத்தி பேசி அந்த மாதிரி எதுவுமே இவங்க தாராபாய் அம்மையார் வந்து கேட்டதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க ஷிரடிக்கு வந்தபோது அந்த மசூதியை பத்தி சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, அப்படி ஒரு பாழடைஞ்ச ஒரு அழுக்கு பிடிச்ச அதாவது ஒருத்தர் அங்க இருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து
அந்த மசூதி. அப்படி ஒரு நிலையில தான் இருந்தது. எப்ப வேணா விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து ஸ்ரீ சாய்பாபா இருந்தாரு. தனக்காக அவர் எந்த வசதிகளையோ எதுவுமே அவர் வந்து செஞ்சுக்கவே இல்ல. இந்த மசூதிய ரிப்பேர் பண்றதுக்கு கூட பக்தர்கள் வந்து அவ்ளோ மன்றாடி பாபா கிட்ட வந்து அவரோட பெர்மிஷன வாங்கி தான் அவங்க வந்து இந்த ரிப்பேரே பண்ணாங்க. அது கூட எப்ப அந்த ரிப்பேர் வேலைகள்லாம் செய்வாங்கன்னா, பாபா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாவடியில தூங்குவார் இல்லையா? அந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி அந்த இரவு வேளைகள்ல தான் இந்த மசூதி ரிப்பேர் கூட பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து பாபாவோட தெய்வீக தன்மைய புரிஞ்சு கொள்ளாதவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இவரு ஏதோ ஒரு வித்தக்காரர். நீ ஜெய்சா பாவ் தயா தைசா அனுபவ்னு பாபாவோட ஆரத்தியில வந்து இந்த வரிகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யாருக்கு என்ன மாதிரி பாவம் இருக்கோ அதுக்கேத்த அனுபவம் தான் கிடைக்கும். நாம வந்து பாபாவோட தெய்வீக தன்மையை உணர்ந்து அவரை பத்தி பேசும்பொழுது அது வந்து நமக்கு நன்மையை பயக்கும். ஆனா இதெல்லாம் வெட்டி பேச்சு நினைக்கிறவங்களுக்கு அது வெட்டி பேச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க தாராபாய் அம்மையார். அப்புறம் இவங்க ஷீரடியில வந்து ஸ்ரீ உபாசனி மகாராஜ் அப்படிங்கிற ஒரு சிறந்த மகானை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீ ராதாகிருஷ்ண மாயையும் பார்த்திருக்காங்க. இவங்க 1915ஆம் ஆண்டு பாபாவோட தரிசனத்துக்கு போன போது பாபா வந்து இவங்கள அம்மாவோட போயிட்டு தங்க சொல்லி இருக்காரு. இவங்க போயிட்டு அம்மா கிட்ட போயிட்டு நான் உங்க வீட்டுல தங்கணும் அப்படின்னு பாபா எனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா அம்மா வந்து அதுக்கு ஒரு நிபந்தனை விதிச்சாங்களாம். அது என்னன்னா, நான் வந்து உனக்கு சொல்ற வேலையை நீ செஞ்சுட்டு இங்க இருக்கிறதா இருந்தா இங்க இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இவங்களும் அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு எப்பெல்லாம் அம்மா என்ன வேலை இவங்களை செய்ய சொல்றாங்களோ அந்த வேலையெல்லாம் இவங்க செஞ்சிருக்காங்க. அம்மாவை பத்தி சொல்லணும்னா இவங்க சொல்றாங்க, அப்படி ஒரு உன்னதமான பக்தை, அவ்வளவு பிரேம பக்தி இவங்களுக்கு பாபா மேல. அவங்களோட சேவை வந்து அளப்பரியாத சேவை. சம்ஸ்தானத்தையே வந்து உருவாக்கினதே அவங்கதான். பாபாவுக்கு வந்து ஆரத்தி செய்யறதுக்கும் எல்லா பூஜைக்கு தேவையான எல்லா சாமான்களையும் பாபாவை தரிசனம் பண்ண வர பக்தர்கள் கிட்ட இருந்து அந்த அம்மா வாங்கி எல்லாத்தையும் சேகரிச்சு பாபாவோட சேவையிலேயே அவங்க வந்து தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க. அவங்க வந்து ஒரு பெரிய தீர்க்க தரிசியும் கூட. தாராபாய் அம்மையாரோட முற்பிறவியோட இதெல்லாம் பத்தி கூட அம்மா வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்களாம். நம்மளோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னு நம்மளோட எண்ணத்தை கூட அவங்களால வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சில நேரத்துல பாபா வந்து ரொம்ப வித்தியாசமான ஏதோ ஒரு உணவு வகையை சமைச்சு கொடுக்கும்படி வந்து சொல்லி அனுப்புவாராம். அது சொன்ன உடனே எப்படிதான் அம்மா பண்ணுவாங்கன்னு தெரியாது. உடனே அந்த உணவு வந்து தயாரிக்கப்பட்டு அது வந்து பாபாவுக்காக அனுப்பப்படுமா. ஒரு தடவை வந்து தாராபாய் அம்மையாருக்காக யாரோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்ப தாராபாய் அம்மையார் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பதில நம்ம சொல்லணும் அப்படின்னு இவங்க மனசுல நினைச்சிட்டு இருக்காங்களாம். இவங்க என்ன பதில் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அத வந்து இவங்க சொல்லாமையே ராதாகிருஷ்ண ஆயி வந்து சொல்றாங்களாம். அந்த அளவுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து எல்லாமே தெரியும். அவ்வளோ ஒரு சக்தி படைச்சவங்க அம்மா. ஆனா சில நேரத்துல அவங்க சொல்ற சில வார்த்தைகள் வந்து மத்தவங்களோட மனசை புண்படுத்துற மாதிரி இருக்கலாம். அதனால வந்து சிலர் வந்து பயந்து அம்மா கிட்ட வந்து பழகுறதுக்கோ அவங்களோட இருக்கிறதுக்கோ வந்து தயங்கலாம். ஆனா பாபா வந்து நம்மள அம்மாவோட இருக்க சொல்றாருன்னா அதுல வந்து கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். நமக்கு வந்து அவங்கள எப்படி அனுசரிச்சு போறது, எப்படி நம்ம வந்து பொறுமையா இருக்கணும், இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் நம்ம வளர்த்துக்கிறதுக்காக தான் பாபா வந்து நம்மள அம்மாவோட தங்க சொல்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ இப்படி வந்து தாராபாய் சதாசிவ் தார்கட் அம்மையார் அவர்கள் அவங்களோட அனுபவங்கள் எல்லாத்தையும் நமக்கு பகிர்ந்து கொண்டாங்க. சோ அடுத்த எபிசோட நம்ம அடுத்த பக்தரோட அனுபவத்தை பத்தி கேட்கலாம். ஓ சாய்ராம்.